சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. இந்த மாதிரிலாம் சாதனை படைக்கணும் கொஞ்சம் கூட ரசிகர்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மகாராஜா திரைப்படம் சாதனை படைத்திருக்கு. ஸோ இது தமிழகத்தில் கிடையாது, ஹிந்தியில் கிடையாது, இந்தியாவில் கிடையாது. இது சைனாவில் மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது மகாராஜா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக தமிழ் சினிமாவில் வந்தது. கிட்டத்தட்ட 100 நாட்கள் மேலே ஓடி 100 கோடிக்கு மேலே வசூல் வேட்டை அடைந்தது. இப்போ இந்த திரைப்படத்தை சீனாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40,000 ஸ்க்ரீனில் சீனாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 40,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆன மகாராஜா திரைப்படம் பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்ததால் 43,000 ஸ்க்ரீனாக இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன மேட்டர்னா, வசூல் ரீதியாக மகாராஜா திரைப்படம் சீன திரைப்படங்கள் எல்லாத்தையுமே பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ பயங்கரமாக முன்னேறி கொண்டு இருக்குது. அதாவது இந்த வார இறுதியோட ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்காங்க. இதில் டாப் 10 லிஸ்ட், அதாவது இந்த வாரத்தில் சீனாவில் அதிகமாக வசூல் செய்யப்பட்ட 5 திரைப்படங்களோட லிஸ்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. இதில் 9 திரைப்படங்கள் சீன திரைப்படங்களாக இருக்குது. 8 திரைப்படங்கள் சீன திரைப்படங்களாக இருக்குது. 2 திரைப்படங்கள் மட்டும் வேறு மொழி திரைப்படங்களாக இருக்குது. அதில் 10வது இடத்துல வெனம் திரைப்படம் இருக்குது. ஸோ இது ஹாலிவுட் திரைப்படம். இந்த திரைப்படம் சீனாவில் ரிலீஸ் ஆகி 40 நாட்கள் ஆகிறது. இதில் மகாராஜா திரைப்படம் 5வது இடத்துல இருக்குது. ஸோ வெளியாகி 3 நாட்களே 5வது இடம் மகாராஜா திரைப்படம் பிடித்திருப்பது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. அதுவும் தமிழ் திரைப்படம் சீனாவில் 3வது இடம் பிடித்திருப்பது ஒரு பெரிய சாதனை தான். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட